பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஆமென். இன்று ஆண்டவர் நம்மிடத்துல பேச இருக்கிற வார்த்தை, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அது எப்படிங்க ஒரே வாயிலிருந்து துதித்தலும் சபித்தலும் உண்டாகும்? அது எப்படிங்க ஒரே ஊற்றில இருந்து சபித்தலும் துதித்தலும் எப்படி உண்டாகும்? ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்பும் வராது. வசனமே சொல்லுது. அந்த வாயாலே ஐ லவ் யூ ஜீசஸ்ன்னு சொல்லிடுறீங்க, இந்த வாயாலே இன்னொருத்தவங்களை திட்டுறீங்க. இதெல்லாம் வேண்டாங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நீங்க வாய் திறந்து பேசினா அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். அந்த மாதிரி வார்த்தைகள் மட்டும்தான் பேசணும். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கீங்க, வேண்டாங்க. மிகுந்த பேச்சினால் பாவங்கள் உண்டாகும்னு பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு. அதிகமா பேசினாலும் ஆபத்து, பேசாம இருந்தாலும் ஆபத்து. பேசுனா நல்லதை மட்டும் பேசணும். உங்கள்ட்ட இருந்து நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை நீங்க சொல்றீங்களா, உங்க வாழ்க்கையில அது பிரயோஜனமா இருக்கிற மாதிரி பேசுங்க. ஆண்டவர் இன்னைக்கு அதை தான் சொல்றாரு. கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்பட வேண்டாம். நல்ல வார்த்தை, பக்திக்கு ஏதுவான, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பிரயோஜனமா இருக்கணுங்க. ஒரு வார்த்தை பேசினாலும் அது பிரயோஜனம் உள்ளதா பேசணும், இல்லாட்டி பேசாதீங்க. என் நாவு, இந்த நாவுக்கு நரம்பு இல்லைங்க. நரம்பு இல்லாத நாக்கு என்ன வேணாலும் பேசுமா, பழமொழி இருக்கு. நம்ம டாபிக் விட்டு போவான்னா, நம்ம வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் பேசுறோம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதுவே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க. பேசுறதை கேட்கறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. ஆனா நல்லதை பேசுறோமா அப்படின்றதுதான் முக்கியம். கேட்கிறவங்களும் போர் அடிக்க கூடாது, பேசுற உங்களுக்கும் போர் அடிக்க கூடாது. நல்ல வார்த்தை, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை. ஆண்டவர், இப்போ நீங்க ஆண்டவர் இடத்துல இருக்கீங்க, காலையில ப்ரே பண்ணிட்டு போயிடுறீங்க வேலைக்கு, வேலை நிமித்தம் கடந்து போயிடுறீங்க. உலகப்பூர்வமான பாடலை கேட்பீங்க, நிறைய கேட்பீங்க. ஆனா கேட்க வேண்டியது ஒண்ணு, உங்க பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தை. எது நல்ல வார்த்தை? ஆண்டவருடைய வார்த்தையே நல்ல வார்த்தை. நீங்க எங்க போய் எங்க தொடங்கி எங்க முடிஞ்சாலும் பைபிள்ல இருக்கிற வார்த்தை தான் யார்கிட்ட இருந்தாவது வெளிப்படும். கோபப்படாதீங்கன்றது பைபிள்ல இருக்கு, அன்பாருங்கன்றதும் பைபிள்ல இருக்கு. எல்லாமே இந்த ஒரு பைபிளுக்குள்ள உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இந்த பரிசுத்த வேதாகம் கிடைச்சிருங்க. பரிசுத்த வேதாகமும் பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டது. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்களா? அதை ஒரு நாளும் பரிசுத்தப்படுத்த வேதாகமத்தை வாசிங்க. பரிசுத்த ஆவியின் அனுபவமே இல்லையா? சத்தியத்துக்குரிய சபைக்கு போங்க, சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நல்ல வார்த்தையை பேசுங்க. தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா? ஏசப்பா, இந்த காலை பொழுது நீர் கொடுத்ததற்காக நன்றி. ஏசப்பா, இந்த நேரத்திலும் ஏசப்பா உங்களுடைய வார்த்தையை கேட்டோம். உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. கெட்ட வார்த்தை எதுவும் எங்கள் வாயிலிருந்து புறப்படாதபடி எங்கள் வாய்க்கு நீங்கள் காவல் வைங்க தகப்பனே. ஏசப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, குதிரைக்கு எப்படி கடிவாள் இருக்கிறதோ, ஏசப்பா உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு கடிவாளா இருக்கட்டும் தகப்பனே. ஏசப்பா, நல்ல வார்த்தை இதயம் என்னும் கற்பலைகள் இல்லை. ஏசப்பா, உங்களுடைய வார்த்தைகளால நாங்கள் நிரப்ப எங்கள் ஆவியானவருக்கு நாங்கள் எங்கள் மாம்சத்தை ஏசப்பா அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, மாம்சம் எதுவும் வெளிப்படக்கூடாது. உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய சத்தியம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில வெளிப்பட இயேசுவை பிரதிபலிக்கிற வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏசப்பா, இந்த வீடியை யார் யார் காண்கிறார்களோ அவர்கள் வாய்களுக்கு எல்லாம் நாவை எல்லாம் தொடுங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்படாதபடி அவர்கள் வாயை காவல் வைங்க. நல்ல வார்த்தையை பேசும்படியான நல்ல ஜீவ ஊற்றாகிய பரிசுத்தாவியானவர் நீர் உடைய வார்த்தையினால் நிரப்புவீராக. மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நடத்துகிறாங்க. Amen. 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 Praise the Lord. Good morning. இந்த நாள் நல்ல நாளாக அமைய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்.